5:30 மணிக்கு ஏமா என் உயிர் எத்தனை இருக்கு கோலம் போடுற அது போடுறேன்னு நீ போ. இது ஒரு கோலம். அங்கங்க தெருவில் அவ்வளோ ஹெவி காம்படிஷன்லாம் போடுவாங்க மார்கழிக்கெலாம். நம்மளுக்கு தெரிஞ்ச கோலம் போடுறோம் கலக்கிறோம். இதுக்கு கலர் வேற. இப்போ கலர் நான் தானே கொடுக்குறேன், வெயில் நீ தப்பாக கொடுக்காத. வந்து கோலம் போட்டாங்க. இப்போ வந்து இது கொஞ்சம் ஈரத்தினால அப்படி சரியா தெரியல. நீ காஞ்சிதுனா சூப்பரா தெரியும். அப்படியா? ஆமா, கலர் சரி நம்புறேன் நான். அதை கலர் கொடுத்துட்டு அவுட்டர்ல நம்ம போடலாம். அவுட்டர்ல போடுவியா? நம்ம கலர் கொடுத்தா திரும்ப மேல வெள்ளை கோலமா போட்டோன்னு வச்சுக்க, அப்படியே பளிச்சுன்னு இருக்கும் நம்ம கோலம். கலர்லாம் வர கலக்கி வச்சிருக்கேன். நேற்று வந்து 2 பேப்பரை வேஸ்ட் பண்ணேன். என்னதான் உன் கதை? அது வேற போடணும். நேற்று நீ பண்ண அட்டகாசத்துலாம் இதுங்க வேற அது வேற கழிச்சிட்டு ஓடுது. புதுசா இன்னைக்கு நடக்கவே அதுங்களுக்கு ஒன்றும் புரியல. ஐடிக்கு வச்சு ஓட்டுக்கும். சரிப்பா, நீ கலர் கொடு. எங்க போச்சது? எல்லாம் உள்ள ஓடி வரப்போதுங்க. அப்புறம் கலர் போடும் போது காலில் ஒட்டின்னு தான் ஓடுங்க இன்னைக்கு ஃபுல்லா. அதுங்க இந்த மாதிரி கோலத்தை யாருமே போட்டிருக்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட்டு. வரவே இல்லை இந்த இடத்துல. தரையோ தெரியல, ஒன்றும் தெரியல. ஏதோ போடணும்னு போட்டுன்னு இருக்கோம். ஏதோ இப்போ ஆரம்பிச்சிட்டோம், வேறு வழி தெரியல. கலரில் எப்படியோ ஆரம்பிச்சு எப்படியோ ஃபினிஷிங் பண்ண போகிறோம். இதை கொஞ்ச நேரம் தான் இருக்கும். இது வந்து களைஞ்சிடும். குளூரில் வேற கையை ஒரு பக்கம் போனால் இன்னொரு பக்கம் போகுது. நீ இது பண்ணுறது இல்லாமல் என்னைய வர எழுப்பி இது பண்ணுகிறேன். ஆமாம் பண்ணு. நான் காலையில் எது கோலம் போட்டு விளக்காத்தனுக்கு மார்கழி ஃபர்ஸ்ட் நாள்லாம் அப்படி தான் பண்ணணும். இதுங்க மாதிரி எப்படா கலைக்கலான்னு பார்த்துட்டு இருக்குதுங்க. அதுங்க புதுசாக இதெல்லாம் எழுந்து பண்ணுறாங்களேன்ட்டு கொடுத்துட்டு சூப்பர் டார்க் ஆகிடும். ஃபைனலி கோலம்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது என்னம்மா விளக்கேத்துறியா? ஆமாம், விளக்கேற்றி வைப்பாங்க வாசலில். மார்கழி ஃபர்ஸ்ட் அதுவும் விளக்குலாம் ஏற்றி வைக்கணும். தொடர்ச்சியாக அந்த 30 நாளுமே பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். பொங்கல் வரைக்கும் போக முடியும். நம்ம போகிறதுக்கு நாங்கள் சாணி பிடிச்சி அதனால இங்கே எங்களுக்கு கொஞ்சம் அந்த இது ஸ்பேஸ் இல்லை, அதனால கோலத்தை அங்கே போட வேண்டியதாக இருக்குது. நம்ம வீட்டு கோலத்தை இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்குது. இன்னும் சீக்கிரம் நீ இருந்தால் முடிச்சிருப்பேன். பிரம்ம முகூர்த்தத்திலே லக்ஷ்மி தீபதுர்கா தீப சரஸ்வதி லக்ஷ்மி தீபதுர்கா தீப சரஸ்வதி தீபதுர்கா. இல்லை கையே வைக்க முடியல, ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு. அவ்வளோதான். இப்போ நல்லா இந்த குளிரில் வந்து கோலம் போட்டு வந்தாச்சுப்பா. சூடாக காஃபி குடிக்கணும் சொல்லி தான் பால் வச்சிருக்கேன். பாலை வச்சுட்டு தான் நாங்கள் கோலம் போட போனோம். பழத்துக்குள்ளே கொஞ்சம் பொங்கி மறந்து போயிட்டோம். பால் வச்சதே மறந்து போயிட்டோம். பொங்கிச்சு. ஆமாம் பொங்கிச்சு. இப்போ இதை வேற க்ளீன் பண்ணுற வேலை வந்திருக்கு. இப்போ எப்படியோ வெற்றிகரமாக ஏதோ ஒரு கோலத்தை போட்டிருக்கேன். அந்த கோலம் நல்லா இருக்கா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அது நல்ல டிசைன் தான்ப்பா. குளிரில் எனக்கு வரல. கை இப்படி போனால் அப்படி போகுது. ஐயோப்பா ஏந்துக்கிறதுல காலையில் வெளியவே போக மாட்டேன் கோல்டுன்றதுனால. அதனால நாளைக்கு இன்னும் சூப்பர் கோலம் போடலாம். ப்ராக்டிஸ் எடுத்துடுறேன் இன்னைக்கே நல்லா. ஆமாம், அதே மாதிரி எத்தனை பேர் கோலம் போட்டிங்கன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. மார்கழிக்கு நிறைய பேர் போட்டிருப்பாங்க. ஆனா ஊருங்கெல்லாம் வந்து இந்த இது சாணியை எடுத்துட்டு வந்து வச்சு அந்த பூசணி பூ இருக்கு பாத்தீங்களா, அது வைப்பாங்க. அதுக்கு சண்டை வரும். அவங்கவுங்க செடியில இருந்து பறிக்காதீங்க, எங்களுக்கு வேணும் எங்களுக்கு வேணும்னுவாங்க தெரியுமா. அழகே ஏன்னா அவங்க வந்து வாசல் ஜாலியா இருக்கு. ஊர்லாம் எப்படி தெரியுமா, பெரிய கோலம் போடலாம். போடுவாங்க. அவங்க வாசல் எவ்வளவு நீட்டோ அந்த அளவுக்கு எல்லாரையும் பார்டர். இங்க வந்து வாசல் போய் நம்ம வாசலை காமிக்கணும். வண்டி தான் நிக்கும். வெளியே போடவே முடியாதுங்க. அது வந்து கிளீன் பண்றாங்க வருவாங்க. அவங்க பெருக்கி அவங்க கோலம் போட்டுருவாங்க. சின்ன பூ எதனா போடுவாங்க. ஆமா, அதுதான் போட முடியும் இங்கெல்லாம். ஏன்னா பாத்தீங்கன்னா எல்லாருமே அவங்க வண்டி விடுறாங்க. எங்களுக்கு போறதுக்கு வழி இருக்காது. ஸ்ட்ரீட்ல வண்டி விட இடம் இருக்காது. அதனால வந்து நம்மளுக்கே போல சந்து சந்தா வண்டிக்குள்ள காலை விட்டுட்டு போவோம் தெரியுமா. அப்படி இருக்கும். கொஞ்சம் வழி விட்டுட்டு வண்டியை விடணும்னு தெரியாது. நேற்று வேற அப்பா கொஞ்சம் கோலமாவே வாங்க மறந்துட்டாரு. கலர்லாம் மிக்ஸ் பண்ணல. அதனால ஆரம்பமே கொஞ்சம் அமக்கலமா இருந்துச்சு. அது எப்பவுமே அப்படிதான். நம்ம ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். அப்புறம் போக பிராக்டிஸ் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு கலந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. அதனால வந்து அந்த நீட்டா எனக்கு இந்த பட்டையா போட்டு பழக்கம். அப்புறம் சுஷ்மி சொன்னா பட்டையே நம்ம அடிச்சுன்னு இருக்கிற அப்படியே சுஷ்மி கலர் போறதுன்னா அப்படி பண்ணக்கூடாதுமா. கோவில் பட்டை மாதிரி கலரை மேல போட்டு ஒன்னா ஒரே
இது கோடா மெலிசா போடணும். இல்ல பட்டையா தான் நீ போடணும். அதாவது இந்த கோடு போட்டுதான் கோலமே போடணும். நம்ம வீடியோ வந்து எதுக்கு எக்ஸாம்பிள்னா எப்படிலாம் கோலம் போடக்கூடாதுன்றது எக்ஸாம்பிள். நான் வரதுக்குள்ளேயே அவங்க போட்டாங்க, என்னை எழுப்பி பார்த்தாங்க, நான் தூங்கிட்டு இருந்தேன், கடுப்பா இருந்தது. 4:30 எழுந்துட்டப்பா, எழுந்துட்டு வாசல் தெளிச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து சுஷ்மி எழுந்துப்பான்னு. அதுக்கப்புறம் பெருக்கிட்டு இது சோட்டுவும் ஐடியா நமக்கெல்லாம் படிச்சு பாருங்க. எனக்கு சீக்கிரம் கதவு அதுங்க வேற இந்த பக்கமும் அந்த பக்கம் அப்பதான் வேணும்னே கழிச்சு விட்டுருங்க பாருங்களேன். வீட்டுல ஏதோ புதுசா பண்றோம்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லா இன்னைக்கு கலரை அடிச்சுட்டு வருவாங்க, காலைல மெரிச்சு எடுத்துட்டு வருவாங்க. பால் பொங்கிச்சா சூப்பரா இருக்குது. காலை டைம்ல எழுந்து நம்ம வேலை செஞ்சு நம்மளுக்கும் பிரிஸ்கா நல்லா சூப்பரா இருக்கு. கொஞ்சம் தான் சீக்கிரம் எழுந்திருக்கேன். அப்ப இனிமே இதுக்கு முன்னால நீ எழுந்துட்டு சும்மா உட்காந்து இருப்ப போல. ஆமாடி, நான் வெளியே போக மாட்டேன்ல நான் இதுன்னு சொல்லிட்டு. அங்க வேலை எப்படி பனி பொழியுது, பனி. சோட்டு வர வரோம் வேடிக்கை பக்கத்துக்கு. அந்த இடத்த காலியா வைக்கணும். காஃபி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா போட்டு குடிச்சிடலாம். அங்க பாருமா, அது மவுண்டைன் மாதிரி வந்துருச்சு. ஆமாடி, அங்க இல்ல பாலை பாரு, அது கொஞ்சம் பொங்கனால உள்ளே பொங்குது இல்ல, அப்படியே மேல வந்துட்டு இருக்கும். அது அப்படியே உள்ளே இருந்து சொல்லி வச்சிருக்காரு. ஷாம் இன்னும் half an hourல வருவானா? half an hourல 7 மணிக்கு வருவான்னு நினைக்கிறேன். சீக்கிரம் வந்தெல்லாம் கேப் எல்லாருக்கும் இந்த மாதிரி விட்டு வருது இல்ல, இவனுக்கு லேட்டா லாஸ்ட்ல இங்க முடிப்பாங்க, அதனால தான் லேட் ஆகும். போட்டியாமா? போட்டாச்சு, வா உட்காந்து நம்ம காஃபி குடிக்கலாம். ஓகே, காட்டு அதை காமி. இந்த பாரு, குட் மார்னிங். குட் மார்னிங், இனிய காலை வணக்கம். ஏன்னா காலையில இருந்தால இனிய காலை வணக்கம் தான் சொன்னோம். ஜில்லுன்னு காத்து சூப்பரா அடிச்சிட்டு இருக்கு. நம்ம இங்கே வாட்ச்மேன் மாதிரி உட்காந்துட்டோம் கோலத்தை காவலுக்காக. ஆமா, யாராச்சும் ஐடியா வந்து கலைச்சிடுவாங்க. 2 பேரும் வந்து காஃபி குடிக்க வந்துட்டோம். சோட்டு பிறகு பயந்துட்டு உட்காந்துருக்கு. இங்க விளக்கேத்தி வச்சிருக்கோம்ல, நம்ம பட்டாசு தான் தீபாவளி எங்க உட்காந்துருக்கு? படிக்கட்டுல பாரு, அழகா உட்காந்துட்டு பாத்துட்டு இங்க வராதான். இது அங்க எங்க காணுமே? ஓ அங்க மேல போய் உட்காந்து கெடி சேஃபா இருக்காரா? ஐடி இங்க உட்காந்து வேடிக்கை பார்க்கும். கோலத்தை தொட்டு பாருங்க கொஞ்ச நேரம் வரைக்கும். சரி, ஓகே, அடுத்த கோலத்துல பார்க்கலாமா? ஆமா, நெக்ஸ்ட் கோலம் சூப்பரா போடுறப்பா. இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய்.